ஹலோ பிரைஸ் லார்ட். என்ற கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கான முக்கியமான காரணம், அவர் பணக்காரனை தேடி இன்னும் பணக்காரனாக வைப்பது மாத்திரமல்ல, ஒரு எளியவனையும் சிறியவனையும் குப்பை மேட்டிலிருந்தும் புழுதியிலிருந்தும் எடுத்து தூக்கி அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரச் செய்வதே நம்முடைய ஆண்டவருடைய பழக்கமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எப்போதும் ஏழைகளை நேசிக்கிற தேவன். ஏழையை ஐஸ்வர்யவான் ஆக்குவதே ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே, அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது. பழைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்திய ஆசீர்வாதம் சிறப்பானதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எப்போதுமே பழைய திராட்சை ரசத்தை பார்க்கலாம் புதிய திராட்சை ரசத்தை அதிக மதுரமுள்ளதாக கல்யாண வீட்டிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல் ஆண்டவர் சென்ற இடங்களிலே ஆண்டவர் ஆசீர்வதித்த இடங்கள், குடும்பங்கள் எல்லாம் முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை அதிக ஆசீர்வாதத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதமாக மாற்றினார். அதே போல் நம்மையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம். ஆண்டவரே, என்னுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை அதிக சிறப்பான ஆசீர்வாதம் உடையவனாய் மாற்றப் போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கொடுத்து பெரிய அதிசய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிப்பதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய நிலைமையை முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை அதிக சிறப்பான ஆசீர்வாதம் உள்ள, எல்லாராலும் மெச்சிக்கொள்ளும்படியாகவும் பொறாமைப்படும் அளவிற்கு எங்களை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அனைத்தையும் இழந்து ஒன்றுக்குமே வழி இல்லையே, நீ என்ன செய்ய போகிறேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் இடைபடுவீராக. திரும்பவும் அவர்களை கட்டி எழுப்புவீராக. யோபினுடைய வாழ்க்கையை முன்னிலைமையை காட்டில பின்னிலைமையை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தது போல பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆகவே இந்த நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் பிரகாரம் கூர்ந்து பிரியகார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமாய். எங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய். எங்களுக்கு காப்பாற்று நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.